வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசாங்கம் கூட்டியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூடியிருக்கு. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட் நடந்திருக்கு. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சார் குறித்து கொஸ்டின் கேட்டப்ப அவர் இந்த சாருக்கு எப்படி ஒரு விரிவாக்கம் கொடுத்துருக்காருன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பாஜகவினர் உடனே சொல்றாங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்போ சாருக்கான விரிவாக்கமே ஒழுங்கா தெரியாம தான் சாரை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் திமுகவினர் அட்டாக் பண்ணி இப்போ விமர்சனம் பண்றாங்க. இடையில விஜய் தாவேகா சாரை எதிர்க்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்ல, இப்போ விஜய் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் சம்பந்தமே இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாரில் நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஏராளமான சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டுச்சு, வாக்காளர் பட்டியலிருந்து சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தமிழகத்திலையும் நடக்காது அப்படின்னு என்ன உத்தரவாதம் அப்படின்னு விஜய் கேட்டிருக்காரு. முதல்ல விஜய் சொன்ன மாதிரி பீகாரில் சிறுபான்மை மக்களை குறிவைத்து அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் நீக்கலை. பீகாரில் 60 லட்சத்துக்கும் மேலே வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்டுச்சா. பிறகு இது தொடர்பாக கேஸு நீதிமன்றத்துக்கு போணுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போணுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட இந்த 60 லட்சம் பெயர்கள் இருக்குல்ல, அதை வெப்சைட்டில் ஃபுல்லாக வெளியிடுங்க, யார் யாருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறத வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்னாங்க. கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்டில் நீக்கப்பட்ட 60 லட்சம் பேருடைய பட்டியலை வெளியிட்டாங்க. என்ன காரணத்தினால நீக்கப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா ப்ரூஃபோட நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கவே இல்லை. எப்படி இந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை வந்து ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனை இந்தாங்க இவிஎம் மிஷினை முடிஞ்சால் ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்சு விட்டுச்சு. ஒருத்தங்க கூட அதை ஹேக் பண்ண வரவே இல்லை. ஏன்னா ஹேக் பண்ண முடியாது, அது மாதிரி தான் நடந்துச்சு. வெப்சைட்டில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட பிறகு டைம் கொடுத்தாங்க. யாராவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரும் எந்தவித ஆட்சேபனையும் பொதுமக்கள் தெரிவிக்கலை. அப்போ நியாயமான முறையில் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் நடந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் விஜய்க்கு தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் இதை மத ரீதியாக எதுக்காக இதில் ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு இப்போ விஜயை பாஜகவினர் கேள்வி கேட்குறாங்க. பாஜக தொண்டர்கள் நம்ம தொடர்ந்து சொல்றது தான், திமுக என்ன பேசுதோ அதே தான் விஜயும் பேசுவார். திமுகவுடைய பி டீமு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம்தான். இதோ இது தெரியாமல் பாஜக பார்த்தீங்கன்னா விஜயை கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க திமுக காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது தான் டிவிகே அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லலை. இப்போ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு பூச்சாண்டி காட்டினாங்களே எதிர்கட்சிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான பொய்யை வந்து பரப்புனாங்களே, அது மாதிரியான ஒரு பொய் தான் இந்த சாருக்கும் பரப்பப்படுது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறிவைக்கப்பட்டு நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கை வந்து பரப்பிக்கு இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு. ஒரு பக்கத்து அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்றாரு, இந்தியாவிலேயே போலி வாக்காளர்கள் படையையே வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது வந்து திமுக தான். 2 இடத்துல வந்து ஓட்டுரிமை வச்சிருப்பாங்க. காலையில் கிராமத்தில் ஓட்டு போடுவாங்க, மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நகரத்தில் போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் சாரை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதனால பேனிக் ஆகி தான் இப்போ திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து சாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.